வணக்கம். எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏற்ப ஒட்டுமொத்த திமுகவினரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் சற்று நேரத்தில் திமுகவினுடைய இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு தொடங்க இருக்கிறது. சேலத்தை அடுத்த பெத்தநாயக்கன் பாளையம் மைதானத்திலே சரியாக 9 மணி அளவில் திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கொடியேற்றத்துடன் தொடங்கி இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரியாக 10 மணி அளவில் இந்த மாநாட்டு பந்தலை வந்தடைகிறார். தொடர்ச்சியாக இன்று இரவு வரை இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாநாட்டு பந்தலை மாணவரணி செயலாளர் எழிலரசன் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில மொழிப்போர் தியாகிகளின் படங்களும் திறக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இளைஞரணி செயலாளர் மாநாட்டு தீர்மானங்களை முன்மொழிவதுடன் தொடங்கி மாநாட்டின் தீர்மானங்கள் குறித்து 20க்கும் மேற்பட்ட திமுகவின் முன்னணி தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில உரையாற்ற இருக்கிறார்கள். மாலை நேரத்தில் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இளைஞரணி செயலாளர் உரைக்கு பின்பாக முதலமைச்சரும் மாநாட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். சரியாக 7:30 மணி அளவில் திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியாக 7:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியில உரையாற்ற இருக்கிறார். மாநாட்டு பந்தலை பொறுத்தவரை 1,25,000 பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. மாநாட்டின் பந்தலில் இருந்து 2.5 லட்சம் பேர் மாநாட்டை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து 2.5 லட்சம் பேர் என 5 லட்சம் பேர் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த திமுக சார்பில் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக 300 ஏக்கர் நிலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாகனங்கள் GPS முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு அதற்கான பார்க்கிங் வசதியும் 65 கிலோமீட்டர் சுற்றளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கு கூடக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுக்காக ஒட்டுமொத்தமாக 8000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ளதால் இந்த சேலம் மாவட்ட காவல்துறை சார்பிலே ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு மட்டன் பிரியாணி உட்பட 6 வகையான உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் நேற்று முழுவதுமாக நடைபெற்று வருகிறது. சரியாக 9 மணி அளவில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கொடியேற்றி இந்த மாநாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்று இரவு முழுவதும் இந்த மாநாடு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. 2007ஆம் ஆண்டு தான் திமுகவினுடைய முதல் இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவினுடைய இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக வியூகமுக்கும் வகையில் இந்த மாநில மாநாடு தற்பொழுது தொடங்க இருக்கிறது. கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவராக உதயநிதி ஸ்டாலின் கட்சியை அடுத்த கட்ட கொண்டு போக நினைக்கிறீங்க எலெக்ஷன்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல உழைப்புக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுப்போங்கிறத தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்க்கையாலேயே நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். எப்படி அண்ணா உழைத்து எனது தம்பி கலைஞர்ன்றத அண்ணா கொண்டு வந்தாரோ அதே மாதிரி கலைஞர் உழைத்து உழைப்பு என்றாலே அர்த்தம் மு.க. ஸ்டாலின்ங்கிறத எப்படி தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் சொன்னாரோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் எடுத்த காரியமே அந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். 39 தொகுதியில் 38 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை அடைஞ்சு அதை தலைவருக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. இப்படி உழைப்பையே அவர் பிம்பமா வச்சிருக்கும் போது அதுல ஒன்னும் ஒரு யாரை நோக்கி போகுமோ அதை அவர்கள் நோக்கி செல்லும் நிச்சயமாக.